செமையா இருக்காளே. அப்படியே வண்டியை கொஞ்ச நேரம் சைடு விடாம இப்படி உருட்டிட்டு போவோம். எவன்டா அது கால் பண்றது? ஹலோ பார்த்திபன், நான் தான் ஜோசா பேசுறேன். சொல்லு ஜோசா, என்ன வேணும்? ஊருக்குள்ள ஒரு கழுத புலி புகுந்துருச்சு. இது கழுத புலியா? இப்பயும் வீட்டுக்கு போய் கேட்டு கதெல்லாம் சாத்தி பத்திரமா இருந்துக்கிறேன். நோ பார்த்திபன், நீ தான் எனக்கு அதை பிடிச்சி கொடுக்கணும். என்னது, நான் வந்து பிடிச்சி கொடுக்கணுமா? யோ, காலங்காத்தால கால் பண்ணி ஏதாச்சும் காஃபி டீ ஆர்டர் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா இன்னும் கழுத புலியை பிடிக்க கூப்பிடுற? வர முடியாது, போயா. பார்த்திபன், நீ ஒரு அனிமல் ரெஸ்கியூவர், மறந்துட்டியா? யோ, அனிமல் ரெஸ்கியூவர்னா ரோட்டோரத்துல இருக்கிற நாய் மாடு அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு, அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். கழுத புலியை பிடிக்க கூப்பிட்டா நான் இங்கே வர்றது? அதெல்லாம் வர முடியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நீ எதுக்கியா இருக்கிற? போய் புடியா, போயா. மாசம்பளத்தை வாங்கிட்டு சும்மா தான் உட்காந்துருக்க. பார்த்திபன், என் நிலைமை புரிஞ்சுக்கோ. நானே கஷ்டப்பட்டு கடனுக்கு என்ன வாங்கி கோச்சிங் சென்டர் போய் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலையை வாங்கியிருக்கேன். நான் இனிமேதான் அனிமல்ஸை பிடிக்கவே கத்துக்கணும். யோ, என்னையோ சொல்ற? ஆல்ரெடி கடை டல்லா போயிட்டு இருக்குதுயா. நான் போய் தான் கடையே திறந்து வைக்கணும். இவனை வேற ஸ்கூல்ல விடணும். இல்லைன்னா அவன் என்னை பிச்சு போட்டுருவாயா. சொன்னா கேளியா. பார்த்திபன், இங்க இருக்க ஒரே தமிழ் ஃப்ரெண்ட் நீ தான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவன் வேற இங்கிலீஷ் பேசி சொல்றான். சரியா, தமிழ் தமிழ்னு சொல்லி உசுர வாங்குங்க, வந்து தொலைறேன். தேங்க்யூ பார்த்திபன். சரி, போட்டோ அனுப்பு. என்ன இளவியா இது? சாரி பார்த்திபன், தட்ஸ் மை ஸ்னாப்சாட் பிக். நான் மாத்தி அனுப்புறேன்டா, பாரு. என்ன கருமமோ, காலே இவ்வளவு பெருசு இருக்குதே. இது எப்படியா பிடிக்க போறேன். சரி, சமாளிப்போம். டேய் மகனே. சொல்றாப்பா. இது சொல்லுங்கப்பா. ஸ்கூலுக்கு லேட்டா போறது அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஆல்ரெடி மணி 10 ஆச்சு, இதுக்கு மேல எங்க லேட்டா போறது? சரி பரவாயில்ல, நானும் ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போறது அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சரி சரி, சத்தியத்துக்கு சத்தியம் சரியா போச்சு, டீலு. அப்படியே மாசம் மாசம் 2000 ரூபாய் பாக்கெட் பண்ணி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. இது பாக்கெட் பண்ணியா? உன்னுக்கு ஒண்ணுதான்டா, நீ எக்ஸ்ட்ரா கேக்குற. அப்படி ஒன்னார ஒரு ஆன்டியை சைட் அடிச்சிட்டு இருந்தீங்களே, அது எந்த கணக்குல சேர்க்காது? அதையும் அம்மாட்ட சொல்லட்டுமா? இது ஆன்ட்டியா? என்னடா சொல்ற? நடிக்காதப்பா. ஆளே இல்லாத ரோட்ல அந்த ஆன்டிக்கும் வழி விடாம நீயும் போகாம இவ்வளவு நேரம் வண்டியை உருட்டிக்கிட்டே வந்தியே, நான் என்ன கவனிக்கல நினைச்சிட்டு இருக்கியா? இவன் என்ன எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருக்கிறான்? இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சர்ரா சர்ரா, நீ என்ன சொல்றேன்னே புரியல. இருந்தாலும் உனக்கு தரமா நான் வேற தர போறேன். 2000 ரூபா தானே, எடுத்துக்க எடுத்துக்க. இப்படி சமாளிக்கிறான் பாரு. சரி, நமக்கு தான் லாபம். சரி வா போலாம். ஜோசி, கன் எடுத்து ரெடியா நில்லு, நான் சொன்னோன்னே ஷூட் பண்ணு. ஓகே பார்த்தி. டே மவனே, எங்கடா இங்க டிக்கில இருந்து வெடிய காணா? அதுவாப்பா, தீபாவளிக்கு வெடிப்பத்தலன்னு கொஞ்சம் எடுத்து வெடிச்சிட்டேன்ப்பா. இது தீபாவளிக்கு வெடிப்பத்தலன்னு வெடிச்சிட்டியா? இப்ப நீ எப்படா அதை பிடிக்கிறது? நான் அதுக்கு பதிலா வேற ஒரு வெடி வச்சிருந்தேனே. என்னடா ஊசி பொட்டாச வச்சிருக்கிற? இதை வச்ச எப்படா நான் பிடிப்பேன்? படுத்துறானுங்களே. ஜோசி, வெடி தீர போதியா? சீக்கிரம் சுட்டு தொலை. பார்த்தி, there is an issue. The gun is jammed. என்னது ஜாமா? டேய், அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சுடியா நீ. ஐயோ பார்த்தி, கன்னு ஸ்டக் ஆயிடுச்சு, சுட மாட்டேங்குது. ஐயோ, உன்கிட்ட என்னதான் இப்படியே வேலை செய்யும்? நீயும் செய்ய மாட்டேங்கிற, உன் கண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, என் பையன்கிட்ட போய் ஈட்டியும் சூலேஸும் வாங்கிட்டு வா. அப்பா, என்கிட்ட சூலேஸ் எல்லாம் கிடையாது, நானே கட்சு தான் போட்டிருக்கிறேன். இது கட்சுவா? ஐயோ, சரி, பக்கத்துல யாராச்சும் பாவாடை காய போட்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து நாடா உருவு. ஈட்டி ரெடியாச்சா இல்லையா? பார்த்தி, it is on the way. Oh my god. என்னையா ஆச்சு? பார்த்தி, the it is also jammed. என்னது ஈட்டி ஜாம் ஆச்சா? எப்படியா? நான் கொண்டு வர அவசரத்துல ஒருத்த மேல சொருவிட்டேன். ஐயோ ராமா, இவனுக்கு வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அங்கிள், ஈட்டி நான் தூக்கி போடுறேன், அப்பாட்ட சொல்லிருங்க. பார்த்தி, உங்க பையன் ஈட்டி தூக்கி போடுறான், கேட்ச் பிடிச்சுக்கோங்க. என்னது, அவன்கிட்ட ஏன் ஈட்டி கொடுத்த? அவன் கண்ணா பின்னா எறிவானே. ஐயோ, அட பரதேசிங்களா, உங்களை வச்சுட்டு புலி இல்ல பூனைய கூட பிடிக்க முடியாதுடா.